ஓம் நமசிவாய. இந்த நிமிடம், இந்த வினாடி, இந்த வீடியோ உன் வாழ்க்கையில் காரணமில்லாமல் வரவில்லை. நீ இன்று மனதளவில் சோர்ந்து இருக்கலாம், யாரிடமும் சொல்ல முடியாத வலியை சுமந்து இருக்கலாம். என்ன வாழ்க்கை இது? தனியா அழுதிருக்கலாம். ஆனா ஒன்று நினைச்சுக்கோ, நீ தனியாக இல்லை. உன் கண்ணீர் ஒவ்வொன்றையும், உன் அமைதியான வேதனையையும், உன் உடைந்த நம்பிக்கையையும் சிவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்று இந்த வீடியோ உன் கண்களுக்கு முன்னால் வந்தது என்றால் அது ஒரு சைகை. சிவன் இன்று உனக்கு சொல்ல வரும் ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. அதை முழுமையா கேள். உன் மனதை திறந்து கேள். ஏனென்றால் இந்த செய்தி உன் வாழ்க்கையை மாற்றக்கூடும். நீ பல முறை உன்னையே கேட்டிருப்பாய், ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனை? நான் என்ன தவறு செய்தேன்? ஒவ்வொரு முறையும் உன் இதயம் உடைந்த போதும், உன் நம்பிக்கை குலைந்த போதும் உன் உள்ளே ஒரே கேள்வி, ஏன்? இந்த நிமிடத்தில் சிவன் உனக்கு சொல்கிறார், நான் உன்னை தண்டிக்கவில்லை, நான் உன்னை தயாராக்குகிறேன். உலக்கை பாறையை அடிக்கும் போது பாறை அழிவதில்லை, அது ஒரு சிற்பமாக மாறத் தொடங்குகிறது. அதேபோல் உன் வாழ்க்கையில் வந்த தோல்விகள், அவமானங்கள், நிராகரிப்புகள், இழப்புகள், இவை எல்லாம் உன்னை உடைக்க அல்ல, உன்னை உயர்த்த. நீ அனுபவித்த வலி ஒரு சாபம் இல்லை, அது உன் எதிர்காலத்திற்கு சிவன் செய்து கொண்டிருக்கும் ஒரு அமைதியான தயாரிப்பு. இன்றைக்கு நீ உடைந்திருக்கலாம், ஆனால் நினைவில் வை, உடைந்தவனை உருவாகிறவன். நீ எத்தனை நாட்களாக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாய்? எத்தனை வருடங்களாக ஒரே வேண்டுதலை சிவனிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? சிவனே, என்னால இனிமேல் முடியல, ஏன் இன்னும் என் வாழ்க்கை மாறவே இல்லை? இந்த கேள்வி உன் உள்ளே பல முறை எழுந்திருக்கும். இப்போது கவனமாக கேள். சிவன் சொல்கிறார், நான் மௌனமாக இருப்பது உன்னை மறந்ததற்காக இல்லை. நீ கேட்டதை நான் மறுக்கவில்லை, நீ அதை தாங்கும் அளவுக்கு தயாராகும் வரை காத்திருக்கிறேன். கைலாசம் ஒரே நாளில் உருவாகவில்லை. ஒரு விதை மண்ணுக்குள் அமைதியாகவே வளர்க்கிறது. அதே போல உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த தாமதம் மறுப்பு அல்ல, அது ஒரு பாதுகாப்பு. நீ தயாராகாத போது வந்த ஆசீர்வாதம் உன்னை காயப்படுத்திவிடும். அதனால் தான் சிவன் காத்திருக்கிறார். நினைவில் வை, சிவன் தருவது தாமதமாக இருக்கலாம், ஆனால் தவறாக இருக்காது. ஒரு நேரத்தில் நீ உன்னையே சந்தேகப்பட்டிருப்பாய், என்னால முடியுமா? நான் இதுக்கெல்லாம் தகுதியானவனா? உன் மனசு சொன்னது நீ பலவீனன், ஆனா உண்மை அது இல்லை. சிவன் உனக்குள்ளே ஒன்று வைத்திருக்கிறார், அது சக்தி. நீ நினைப்பதை விட நீ அதிகம் தாங்கி இருக்கிறாய். நீ நினைப்பதை விட நீ அதிகம் சகித்திருக்கிறாய். நீ நினைப்பதை விட நீ அதிகம் கடந்து வந்திருக்கிறாய். இன்று வரை அத்தனை கஷ்டங்களையும், அத்தனை வலிகளையும், அத்தனை சோதனைகளையும் நீ தாண்டி வந்திருக்கிறாய். இன்னும் நீ இங்கே நிற்கிறாய் என்றால் அது யாத்திரையாக இல்லை, அது சிவன் உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையின் சான்று. உன் உடல் சோர்ந்தாலும், உன் மனம் உடைந்தாலும், உன் ஆன்மா இன்னும் வீழவில்லை. அதனால்தான் சிவன் சொல்கிறார், நீ பலவீனன் இல்லை, நீ உருவாகிக் கொண்டிருக்கிறாய் என்று நினைவில் வை. நீ சாதாரணவன் இல்லை, சிவன் உன்னை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். இத்தனை நாளா நீ அமைதியாக இருந்திருக்கிறாய், யாருக்கும் தெரியாமல் உன் வலியோடே வாழ்ந்திருக்கிறாய். உன் முயற்சிகளை யாரும் கவனிக்காத காலம் அது. ஆனா கவனமாக கேள், சிவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ சிவன் சொல்கிறார், அமைதியாக இரு, உன் நேரம் வருகிறது. ஒரு மரம் வெளியிலே எதுவும் இல்லாத மாதிரி அமைதியாக நிற்கும், ஆனா உள்ளுக்குள் அது வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதே போல நீ பேசாமல் உழைத்த இந்த நாட்கள், நீ தனியாக சகித்த இந்த இரவுகள், நாளை உன்னை உலகம் பேச வைக்கும். உன்னை மதிக்காதவர்கள், உன்னை சந்தேகித்தவர்கள், உன் திறனை குறைத்து பார்த்தவர்கள், அதே மக்கள்தான் நாளை உன்னை பார்த்து அமைதியாக நிற்பார்கள். ஏனெனில் சிவன் நேரம் பார்த்தே உயர்த்துவார். முன்னதாக அல்ல, தாமதமாகவும் அல்ல, சரியான நேரத்தில் நம்பிக்கையோட இரு. உன் காலம் நிச்சயம் வருகிறது. உன் மனசுக்குள்ள எத்தனை பயங்கள், எதிர்காலம் பற்றிய பயம், தோல்வி பற்றிய பயம், தனியாகி விடுவோமோ என்ற பயம், நீ எல்லாவற்றையும் உன் மனசுக்குள்ளே தான் சுமந்து கொண்டிருக்கிறாய். ஆனா இப்போ கவனமா கேள், சிவன் ஒருபோதும் உன்னை தனியாக இந்த பயங்களோடு நடக்க சொல்லவில்லை. சிவன் சொல்கிறார், உன் சுமையை நீ தூக்க வேண்டாம், அதை என் பாதத்தில் வை, நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் பயங்களை ஒரு கணம் சிவனின் பாதத்தில் வைத்து பார். நீ பார்த்துக்கொள் சிவனே என்று மனசுக்குள்ள சொல்லு. அந்த நிமிடத்திலே உன் மனசு மெதுவாக சாந்தமாவதை உணர்வாய். ஏனெனில் பயம் குறையாது, சுமை பகிரப்பட்டால்தான் என்று முதல் நினைவில் வை. நம்பிக்கை பயம் இருக்கும் இடத்திலே அமைதி கொண்டு வரும் சிவனை நம்பும் ஒருவன் ஒருபோதும் அனாதையல்ல. இத்தனை நாளா நீ உன்னையே குறைவாக நினைத்திருக்கலாம். நான் இதுக்கு தகுதியில்லை, என்னால முடியாது,
இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையை அமைதியாக கட்டுப்படுத்தியிருக்கலாம். ஆனா இப்போ அது எல்லாம் முடிந்தது. இன்று முதல் உன் மனநிலை மாற வேண்டும். ஏனெனில் நீ சாதாரணவன் இல்லை, சிவனை நம்பும் ஒருவன். எப்போதும் தோல்வியாளன் இல்லை. உன் எண்ணங்கள் மாறட்டும், உன் வார்த்தைகள் மாறட்டும். நான் முடியாதுன்னு சொன்ன இடத்துல சிவன் இருக்கிறான்னு சொல்ல ஆரம்பி. ஏனென்றால் எண்ணம் மாறும் போது வாழ்க்கையும் மாறும் என்று சிவன் சொல்கிறார். நீ உன்னை எப்படி பார்க்கிறாயோ நான் உன்னை அதைவிட உயரமாக பார்க்கிறேன். இந்த நிமிடம் முதல் உன்னை சந்தேகிப்பதை நிறுத்து, உன்னை நம்ப ஆரம்பி. ஏனெனில் சிவன் உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை இப்போ ஆரம்பிக்கிறார். இத்தனை நேரம் நீ கேட்ட வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் இல்லை, அவை சிவன் உன் மனசுக்குள்ளே இன்றைக்கு சொல்கிற உண்மைகள். இப்போ கவனமா கேள். சிவன் உனக்கு சொல்கிறார், நீ அழுத ஒவ்வொரு இரவையும் நான் பார்த்திருக்கிறேன். யாருக்கும் தெரியாமல் நீ சகித்த வலியை நான் அறிவேன். நீ அமைதியாக உடைந்து போன நேரங்களிலும் நான் உன்னோடே தான் இருந்தேன். ஒரு நிமிடம் உன் கண்களை மூடிப்பார். இந்த வார்த்தைகள் உன் மனசுக்குள்ளே இறங்கட்டும். சிவன் தொடர்கிறார், இனி உன் வாழ்க்கையில் சிரிப்பு அதிகமாகும், அமைதி உன் வீட்டில் நிலைக்கும், உன் முயற்சிக்கு மதிப்பு கிடைக்கும். நீ நினைக்காத இடத்திலிருந்து நல்ல மாற்றங்கள் வரும். இது ஒரு ஆசை இல்லை, இது சிவனின் வாக்குறுதி. நம்பிக்கையோடு இரு, உன் வாழ்க்கை இப்போ மாற ஆரம்பிச்சுடுச்சு. இந்த நிமிடத்திலே உன் மனசு சற்று லேசாகி இருக்கலாம். அதுதான் சிவன் உன் மனதை தொடைந்ததற்கான சான்று. இந்த வார்த்தைகள் உன் இதயத்தை தொட்டிருந்தால் இது சும்மா ஒரு வீடியோ இல்லை, இது சிவனின் அழைப்பு. இந்த நம்பிக்கையை உன்னோடே நிறுத்தாதே, ஒரு உயிருக்கு இது தேவைப்படலாம். இந்த வீடியோவை ஷேர் செய், லைக் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணி இப்படிப்பட்ட சிவன் அருள் வார்த்தைகளை தொடர்ந்து கேள். காமெண்ட்ல மனமாற எழுதுங்கள். ஓம் நம சிவாய. சிவன் உன்னை எப்போதும் பாதுகாக்கட்டும், உன் வாழ்க்கையை ஒளியோடு நடத்தட்டும்.